நர்சரிலேருந்து வாங்கிட்டு வர இந்த மருதாணி செடிகளை எப்படி நடவு செய்யறது அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட் கேட்டுருக்கீங்க. இந்த வீடியோ பதிவில் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கங்க. முக்கியமான விஷயம், பார்த்த உடனே சேவ் பண்ணி வச்சுங்க. ஒன்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பி தேடினாலும் கிடைக்காது. பொதுவாக மருதாணி செடின்றது நல்ல மரம் மாதிரி வளரும். நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 14 இன்ச் பாட்டை வந்து எடுத்துக்கிறது ஒரு பெட்டராக இருக்கும். தரையில் நடவு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு அடி ஆழத்துக்கு பள்ளம் மட்டும் எடுத்து நடவு செஞ்சால் மட்டும் போதுமானதுங்க. இந்த மாதிரி செம்மண் கலவையில் கொஞ்சம் லைட்டாக கோகோபீட்டை மிக்ஸ் பண்ணி உங்களோட செடிகளை வந்து நீங்கள் நடவு செய்ய போகிறீங்க. கவர்லேருந்து அப்படியே பிரிச்சு நீங்க எந்த பாட்டில் வைக்க போறீங்களோ அந்த பாட்டில் வச்சுக்கலாம். ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஒரு 14 இன்ச் பாட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களோட செடிகள் நல்லா சூப்பரா வளரும். அதை விட சின்னதாக வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த செடிகள் ரொம்ப ஸ்லோவா வளர ஆரம்பிச்சிருங்க. ஒரு செடிகள் புது இலைகள் வளர பெருசா வளரல இலைகள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செடிகளை வந்து ப்ரூனிங் பண்ணுங்க. அதாவது கவாத்து செஞ்சு விட்டு கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே புதிய தளிர்கள் வரும். அப்போ உங்களுக்கு வந்து பெரிய பெரிய இலைகள் வந்து வளர ஆரம்பிக்குங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் மருதாணி செடி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஏதாவது செடிகளுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே